ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? மது, அந்த சிகப்பு இதழ் காத்துக்கு என் மேல உழுகாம பாத்துக்க. சிகப்பு எங்க போச்சு? மாதவி, உன் தலையில் இருக்கான்னு பாரு. யார் தலையிலுமா அந்த சேப்பு பூ விழுந்துச்சு? ஐயோ, ஐயாமா, தலையை தட்டி விடு. அத்தான் சார், என்னாச்சு? எதுக்காக என்ன இப்படி மறைக்கிறாங்க? பாத்தீங்கல்ல, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லல இவ ஆள் சரி கிடையாதுன்னு. இப்ப சாமியே குறி சொல்லிடுச்சு. சுரேகாக்கு இவளாலதான் ஆபத்து. இவன் அவளை அடைச்சு வச்சிருக்கான். சுந்தரவள்ளி, இது என்ன பைத்தியத்தனமா இருக்கு? அந்த பூ ஏன் தலையில விழுந்திருந்தா அப்ப நான் தான் கடத்திருப்பேன்னு சொல்ல வரியா? என்ன இதெல்லாம்? விழலையே, உங்க தலையில விழல, அவ தலையில தானே விழுந்தது. சாமியே காட்டி கொடுத்துருச்சு. நிஜமா சொல்றேன், எனக்கு ஆரம்பத்துல இருந்து இவன் மேல சந்தேகம். அது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. சொல்லுடி, என் பொண்ணை என்ன பண்ண சொல்லு. அம்மா, சத்தியமா நான் சுரேகா அம்மா வாழ்க்கைய காப்பாத்ததான் அம்மா போராடினேன். கிழிச்ச காப்பாத்துற மாதிரி நடிச்ச, அவ்வளவுதான். நீயா போராடின? எனக்கு தெரியும். நான் முதல்லயே சொன்னேன், ஆரம்பத்துல இருந்தே நீ மட்டும்தான் அவளுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும். நான் நினைச்சது சரியா போச்சு. என் பொண்ணு எங்க வச்சிருக்க? அவளை உயிரோட தான் வச்சிருக்கியா? சொல்லு. தயவு செஞ்சு என் பொண்ணு திரும்ப கொடுத்துரு. எங்க வச்சிருக்க சொல்லுடி. வாட்? உண்மையை சொல்லு. எங்க வச்சிருக்க? இல்ல. ஹலோ தாய்க்குளம், that's the limit. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? யார் மேல பழிய போடுறீங்க? இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு மனசாட்சின்றதே கிடையாதா? ஐயோ அத்தான் சார், கோபப்படாதீங்க. நீ வாயை மூடு நந்தினி. இப்படி நீ எல்லாருக்கும் இவ்வளவு நாள் பணிஞ்சு போனதுனால தான் உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. நீ இல்லனா சுரேகாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நந்தினி? அந்த கொலைகார, அந்த கேடு கெட்ட சைக்கோ பாத்து அந்த ரஞ்சித்துக்கு தான் சுரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு இவங்க எல்லாரும் எப்படி ஒத்த கால நின்னாங்க. அந்த ரஞ்சித் கெட்டவன்னு நீ சொல்லும் போது என்ன சொன்னாங்க? உன்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாங்கல்ல. அதெல்லாம் நீ வேணா மறந்துருக்கலாம் நந்தினி, ஆனா நான் மறக்க மாட்டேன். அத்தான் சார், அவங்களே சுரேகா அம்மாவை காணுங்கிற வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கு நீ பண்ண தியாகத்தெல்லாம் ஒரே செகண்ட்ல மறந்துடுவாங்களா இந்த நன்றி கெட்ட ஜென்மங்க? நிஜமாவே நீ உன்னோட உயிரை பணைய வச்சு சுரேகாவோட வாழ்க்கையை காப்பாத்திருக்க. அதுவே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கரண்ட் வந்துருந்துச்சுன்னா இதோ இதே வீட்டுல நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்ப. அந்த கொலைகார உன்னையும் விவேக்கையும் கொல்றதுக்காக கேஸ திறந்து விட்டு சாவடிக்கிறதுக்காக தானே ட்ரை பண்ணா. ஏதோ உன்னோட நல்ல நேரம், நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். அதெல்லாம் இவங்க ஞாபகப்படுத்தி பார்த்தா இவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க.
இந்த குடும்பத்துக்காக நீ இவ்ளோ பாடுபட்டவ நந்தினி. நீ சுரேகாவை கடத்திருப்பேரு இவங்கெல்லாம் நம்புறாங்களா? இவங்கெல்லாம் முட்டாளுங்க, முட்டாள். இவங்களை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது.